அற்புதமாக தண்ணியை கொடுத்தார். சிவந்த சமுத்திரத்தை அற்புதமாக கடக்க செய்தார். எகிப்தில் இருக்கும்போது அவ்வளோ அற்புதங்களை செஞ்சு நம்மளை விடுவித்தார். எத்தனை அற்புதத்தை பார்த்துட்டோம். இது ஒரு பெரிய பிரச்சனையா? சாப்பாடு இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா? கர்த்தர் இங்கே சாப்பாடு நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சாப்பாடு கொடுப்பாருன்னு? கர்த்தர் சாப்பாடு நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுதான் எதிர்பார்க்குறார் கர்த்தர். அதுக்காக தான் கொஞ்சம் பசியில் விட்டார். சரி இருன்னு. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு ஐயோ சாப்பாடு வரணுமேனு தெரியும். சாப்பாடு எங்கேயும் விலை கொடுத்து கூட வாங்க முடியாது. அவன்கிட்ட வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்குது, ஆனால் விலை கொடுத்து கூட வாங்க முடியாது. கடை கிடையாது, எங்கேயும் விலையில சாப்பாடு. என்ன பண்ணுறது? கர்த்தர் தான் கொடுக்கணும். பாருங்கள், நமக்கு சாப்பாடு இருக்குதா இல்லைன்றது நம்முடைய எக்கானமியை பொறுத்தல்ல, நம்முடைய நாட்டின் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தல்ல, நம்முடைய மற்ற எல்லா காரியங்களையும் பொறுத்தல்ல. இப்போ பாருங்கள், இப்போ இவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது, வனாந்தரத்தில் வேலை கிடையாது. ஹலோ, அங்கே பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது,